எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக, ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரி. வன்னியகுல சத்திரிய சொந்தங்கள் விமலருக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாராளமாக ஸ்பான்ஷிப் பண்ணலாம். உங்களுடைய இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு, கலாச்சாரங்கள், வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுதலைமுறைகிட்ட தெள்ள தெளிவாக எடுத்துட்டு பேச இருக்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பாட்டிருக்க. ஆர்ஆர் பிரியாணி ஓனர் தமிழ்செல்வன் அவர்களை பாத்தீங்கன்னா குறிவைத்து இந்த பாரிசாலன் அப்படின்னு சொல்லிட்ட ஒரு தற்கூரி பையன் மிக மிக கேவலமான முறையில ஒரு விமர்சனத்தை ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி வச்சிருக்கான். அப்பொழுதே பாத்தீங்கன்னா நம்முடைய சொந்த ஒருவர் அந்த காணொலியை எடுத்து அனுப்பியிருந்தாங்க, நாமும் பார்த்திருந்தோம். அதற்கு பிற்பாடு நேற்று முன்தினம் நம்மளுடைய ஆர்ஆர் பிரியாணி ஓனர் நம்மளுடைய தமிழ்செல்வன் அவர்களே அந்த விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப பெரிய வருத்தப்பட்டு ஒரு காணொலியும் கலாட்டா சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. இந்த 2 விஷயத்தையும் பார்த்து கண்டிப்பா வன்னியர் சமூகத்தின் மீது மற்ற சமூகத்துல இருக்கிறவங்க குறிப்பா அந்த தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தெரியறானு தெரியுமா, அவனுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தூரம் வன்மை இருக்குன்றத நாம இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய கடமை பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த தமிழ் தேசியவாதிங்க பூரா பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்துடைய பெருமையை பத்தியும் பேசுவானுங்க. ஆனா ஒருபோதுமே வாயை திறந்து வன்னியர் சமூகத்துடைய பிரச்சனைகளை பத்தியோ, வன்னியர் சமூகத்துடைய பெருமைகளை பற்றியோ, இல்ல வன்னியர் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணுன்ற விஷயத்தை பத்தியே பேச மாட்டானுங்க. ஆனா வன்னியர் சமூகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அங்கங்க ஏதோ ஒரு ரூபத்துல யாரோ ஒருவர் தான் பாத்தீங்கன்னா தொழில் அதிபர்களா இருக்கிறாங்க. அந்த தொழில் அதிபர்களையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா கீழ்த்தரமாக சித்தரிக்க முடியுமோ, எப்பயாவது சான்ஸ் கிடைக்குமா அவங்கள பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றதுக்கு அப்படின்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா இது போன்ற இந்த பாரிசாலன் போன்ற தற்கூரிங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வியட்நாம்ல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சங்கம் நடந்தன ஒரு நிகழ்ச்சிக்கு பாத்தீங்கன்னா ஆர்ஆர் தமிழ்செல்வன் அவர்கள் போய் கலந்துருக்கிறாரு. அந்த கலந்துகிட்டு அவர் வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன அப்படின்னா, இங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தமிழகம் இந்தியாவில இருந்து பெரும்பகுதியா பாத்தீங்கன்னா இந்த பேங்காக் போறாங்க. அங்க மிகப்பெரிய பாத்தீங்கன்னா இந்த பாலியல் தொழில் இருக்குல்ல, அங்க பாத்தீங்கன்னா போயிட்டு அதற்காக நிறைய பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவில இருந்து நிறைய பணம் பாத்தீங்கன்னா அங்க ஸ்பெண்ட் ஆகுது. இதையே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒருவேளை லீகலைஸ் பண்ணக்கூடாது, பண்ணா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த ஆஸ் யூஷுவல் ஒரு பிசினஸ் மேனா பாத்தீங்கன்னா அவர் ஒரு 3000 கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா அங்க ஓவர் த இயர் பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இந்த பாரிசாலன்ற தற்கூரி பையன் அவன் சேனல்ல போய் பாருங்க, இவன் பேசி வச்சிருக்கான். என்ன அப்படின்னா, ஆர்ஆர் தமிழ்செல்வன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களையும் மிக கேவலமான முறையில விமர்சனம் பண்ணியிருக்கான். நீ எப்படா பாத்தீங்கன்னா பாலியல் தொழில லீகலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், ஊட்டு பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா இப்படி அனுப்புவியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி வச்சிருக்கான். டேய் பாரி, நீ எல்லாம் பாத்தீங்கன்னா அறிவுன்னு ஒண்ணு இருக்கா? ஏன் வன்னியர் சமூகத்துக்குள்ள யாராவது ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவ்வளவு தூரம் குதிக்கிறியே? ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த சமூகத்தை சார்ந்த SRM கல்லூரி ஓனரா பாத்தீங்கன்னா இருக்கிற யாரு உங்களுக்கே தெரியும், வேந்தர். அவர் பாத்தீங்கன்னா வெள்ளை சட்டி போட்டுக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில பல சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீ பேசியிருக்கியா? இப்படியாப்பட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஆளு இவ்வளவு பெரிய கல்லூரியை நடத்திக்கிட்டு இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கிற நீங்கெல்லாம் இப்படியாப்பட்ட ஒரு வேலையை பார்க்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னைக்காவது இது போன்ற பேச்சையோ இதை பாத்தீங்கன்னா எகென்ஸ்டா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தையை இந்த நாய் பேசியிருக்கானா? கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? இவனுங்க எல்லாம் சொல்லுவானுங்க, நாங்கள் தமிழ் தேசியத்தால் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவனுங்க இருக்கிற சாதி வெறி பாத்தீங்கன்னா எவனுங்களுக்குமே இருக்காது. புரியுதுங்களா? குறிப்பிட்டு தமிழ்செல்வன் அவர்களையும் அவருடைய சொன்ன விஷயத்த பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்தா பேங்காக் போறாங்க வராங்க அவர் பேசி இருக்கிறார் அப்படின்றத கடந்து போயிடலாம். ஆனா இவன் அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா அதை எடுத்து வச்சு பேசுறான் அப்படின்னா எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் தமிழ்செல்வன் அவர்கள் மீதும் அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவ்வளவு பெரிய விமர்சனம் பாத்தீங்கன்னா அவர் மீதும் வருதுன்னா, அவர் மீது விமர்சனம் வச்சா கூட பரவாயில்ல, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள போற பாத்தீங்கன்னா இவன் என்னவோ பெரிய மயிர் மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசுறான் அப்படின்னா இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் விஷயமா இல்ல மற்ற விஷயங்கள்ல நம்மள எல்லாம் இறுக்கி பிடிச்ச ஒன்னா பாத்தீங்கன்னா வச்சுப்பான் அப்படின்னு எல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. எந்த இடத்துல போனாலும் பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஏதோ ஒரு இடத்துல வெற்றி பெற்று ஒரு நல்ல நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா அந்த விஷயத்த எந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் பிடிக்காது. புரியுதுங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மிகப்பெரிய நிலைமையே. அப்படி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்குள்ள மிகப்பெரிய சகோதர சாதிகளாக எல்லாருமே இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு 10.5% பயன்பாட்டுல இருந்திருக்கும். புரியுதுங்களா?
பயன்பாடுல இல்லாம இருந்திருக்கிறாரு. புரியுதுங்களா? அந்த விஷயம் இன்னைக்கு இல்லாம போனதுக்கு யார் காரணம்? இங்க இருக்கிற அனைத்து ஜாதிகளும் தான். புரியுதுங்களா? இதை வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? உண்மையாகவே பாரிசாலா, உனக்கெல்லாம் நீ ஒரு அறவேக்காடு பையன். புரியுதுங்களா? உனக்கு வரலாறும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது. எதையாவது பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பீத்திக்கிட்டும் பெணாத்திக்கிட்டும் இருக்கிற விஷயத்த பூரா பாத்தீங்கன்னா நிறுத்திக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்லிக்க விரும்புறேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, வன்னியர் சமூகத்துல இருக்கிற யாரா ஒன்னால பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டு தமிழ் மீது பாத்தீங்கன்னா அதை தூக்கி போட்டுக்கிட்டு நான்லாம் தமிழனாதான் ஒன்றியணும், தமிழர்களாக ஒன்றியன்ற போர்வைக்குள்ள பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை மட்டுமே பாத்தீங்கன்னா நீ குறி வச்சு அவன் வன்னியர்கள் மீது பாத்தீங்கன்னா வன்மத்தை திணிக்கிற வேலையை போறான். நிறுத்திக்கிறது பாத்தீங்கன்னா உன்ன போல இருக்கிற 1ஆம் நம்பர் பொறிக்கைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத வேலையா நான் பாக்குறேன். அதெல்லாம் நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்க விரும்புறேன். புரியுதுங்களா? இந்த பாரிசாலெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது வன்னியர்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா இவனை போல பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பொறுக்கி பயணம், 1ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா திருட்டு பயணம் எவனுமே கிடையாது. அதையெல்லாம் தாண்டி இவனை போல பாத்தீங்கன்னா எவனுமே ஜாதி வெறியனும் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாம் குறிப்பிட்டு பாருங்க. வன்னியர் சமூகத்துக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா போதிக்கும், இவனுங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது மூக்கு வேர்த்து அந்த விஷயத்த மிகப்பெரியதா பாத்தீங்கன்னா பேசுவானுங்க. காரணம் என்ன அப்படின்னா, வன்னியர் சமூகம் எந்த இடத்துலயுமே எந்த துறையிலுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடக்கூடாது. அந்த துறையில ஏதோ ஒரு துறையில பாத்தீங்கன்னா அத்தி பூத்தார் போல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வன்னியர் வந்துட்டார் அப்படின்னா, அவர் ஏதாவது ஒரு வார்த்தையோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாரு அப்படின்னா உடனே அது ஒட்டுமொத்த மக்கள்கிட்டயே பாத்தீங்கன்னா தப்பான ஒரு விஷயமா காட்டி அவர்களே பாத்தீங்கன்னா தப்பானவர்கள் அப்படின்ற மாதிரி காட்டி அவருடைய பிசினஸ்ல இருந்து அவருடைய அனைத்து விஷயத்தையும் பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒழிக்கிறது தான் இவனுடைய மிகப்பெரிய வேலையா வச்சுட்டு இருக்கிறானுங்க. இதை வன்னியர்கள் பாத்தீங்கன்னா இந்த அரசியலை மிக மிக நுட்பமாக தெரிஞ்சுக்கணும், மிக மிக நுட்பமாக விழிப்புணர்வோட இருந்துக்கணும் அப்படின்னும் விமல்வர்மன் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்குள்ள சொல்லிட்டு இருக்கிற இந்த விஷயத்தின் மூலமாக சொல்லிக்க விரும்புறேன். அதே போல ஆர்ஆர் பிரியாணி ஓனர் அவர் எந்த இடத்துலயுமே தன்னை வன்னியர் அப்படின்னு மிகப்பெரியதா காட்டிக்கினது கிடையாது. ஆனா இருந்தாலும் அவரை பாத்தீங்கன்னா நாங்க தாக்கி பேசுவோம் அப்படின்ற இடத்துக்குள்ள எவனாவது வந்தீங்க அப்படின்னா, உண்மையாகவே அவர் தப்பு பண்ணாரு அப்படின்னா தப்பு நீ சுட்டி காட்டு. அதை ஒருபோதும் பாத்தீங்கன்னா வன்னியர்கள் பாத்தீங்கன்னா தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயத்திலயும் அதை கடந்து போயிடுவோம் நாங்க. ஆனா அவர்கள் தப்பு பண்ணாம அவர்கள் மீது பாத்தீங்கன்னா வன்மத்தை கொட்டுற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சீங்க அப்படின்னா, யாரு பேசுறாங்களோ இல்லையோ, யாரு நிக்கிறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக அப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா விமல்வர்மனுடைய சேனல்ல இருந்து கண்டிப்பாக அவர்களுக்கு உறுதுணையாக எப்பொழுதுமே சில காணொளிகள் வந்தே தீரும் அப்படின்னு நான் உறுதியா இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா என் சமூகம் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும், எங்களுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும், இந்த சமூகம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கட்டத்துக்கு போகணுன்றதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கொள்கை. புரியுதுங்களா? அப்படி இருக்கும் மிகப்பெரிய மனிதர்களை பாத்தீங்கன்னா உடைக்கலாம், சிதைக்கலாம், அவர்கள் மீது பாத்தீங்கன்னா வன்மத்தை பாத்தீங்கன்னா திணிக்கலான்ற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா எவனாவது பாத்தீங்கன்னா நாங்கள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம், தமிழால் ஒன்றிணைவோம் அப்படின்னு கம்பி கட்டுற கதையை போறான்னு சொல்லிக்கிட்டு வன்னியர் சமூகத்தை மட்டும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மீது வன்மத்தை திணிச்சுக்கிட்டு தெரிஞ்சீங்க அப்படின்னா அதை நேரடியாக பாத்தீங்கன்னா விமல்வர்மன் எப்பொழுதுமே எதிர்ப்பேன் அப்படின்றத ஒட்டுமொத்த பேருக்குமே பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொளியில சந்திக்கிறேன்.